இந்த ஆரியகுளம் வந்து அதுக்கு பிறகு அப்படியே கைவிட இந்த சேனலில் கீழே பார்த்தீங்கன்னா தெரியும் 3 மாதத்துக்கு மேல் போட்டான் வீடியோ உண்டு. அந்த வீடியோவில் அப்படியே அந்த குப்பை இன்னும் கிடக்கு. அதில் போத்தெல்லாம் கிடக்கு வீடியோவில் சாருங்க. அது 10வது 17 வயசு பொம்பளை பிள்ளை ஆம்பளை பிள்ளைலாம் வந்து ட்ரக்ஸ் பாவிக்கிற இதுக்குலாம் நடக்குதான். 3 கோடி ரூபா செலவழிச்சு திருப்பி புனரமைச்சது தியாகியோட நிதி உதவியில் மணிவண்ணன் அவர்கள் இதை வந்து இப்படி அரசாங்கம் விட்டுருக்கு. நான் 3 மாசத்துக்கு முதல்ல வந்து வீடியோ போடக்கு இருந்த குப்பை இன்னும் அப்படியே கிடக்கு. இது இப்போ கிட்டத்தட்ட இப்போ மாநகர சபை பொருட்படுத்தாலே ஒரு நாள்ல கிளீன் பண்ணி முடிக்கிறதுக்கு என்ன அந்த குப்பை இன்னும் மாநகர சபையில வந்து எடுக்கல. அங்காலையும் ஒன்றுமே இல்லாத இடத்த அழகுபடுத்தி சுற்றுலா மையமாக்கினோம். ஆனால் சுற்றுலா மையமா இருக்க வேண்டிய இடத்த ஏன் இப்படி வச்சிருக்கணும்னு தெரியல. இப்படியே தான் குப்பை கிடக்கு. இந்த இடத்த வந்து ஏன் இப்படியே வச்சிருக்கணும்னு என்னன்னு தெரியல. சரி அரசு போச்சு தண்ணி அடிக்கிறதும் பியர் அடிக்கிறதும் இதாலெல்லாம் இங்கே வர்றதுக்கான காரணம் நிறைய கிடக்கு. அந்த புத்தகத்தை கூட எடுத்து கசைக்கு போட்டுங்க போட்டு வச்சு கசைக்கு போட்டு வாய்க்க போட்டுட்டு நீங்கள் இதெல்லாம் வீடியோ எடுக்கணும். வீடியோ இதில் இருக்கேக்கல நான் அந்த வீடியோ போட்டிருக்கிறேன். குப்பையெல்லாம் கிடக்கு. செக்யூரிட்டி கார்டு இருக்கிறேன். நான் வணக்கம் உறவுகளே, தமிழ் நியூஸ் கூட இணைந்திருக்கீங்க. இன்னைக்கு நாங்கள் எங்கே வந்திருக்கிறோம்னு பார்த்தா ஆரியகுளத்தில் வந்து நிற்கிறோம். நான் 3 மாதத்துக்கு முதல்ல என்னோட இதே சேனல்ல வீடியோன்னு போட்டேன். கீழே போய் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த எப்படி கிடக்கு இந்த குளம் வந்து கிட்டத்தட்ட தியாகி ஐயா 3 கோடி ரூபாய் செலவழிச்சு இந்த ஆரியகுளத்தை வந்து புனரமைப்பு செஞ்சிருக்கிறார். அவர்கிட்ட நிதி உதவியை கொடுத்து செஞ்சிருக்கிறார். இந்த ஆரியகுளம் வந்து அதுக்கு பிறகு அப்படியே கைவிடப்பட்டிருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னா குப்பை அங்க அதுக்குள்ள போகவே இல்லை. என்ன சொல்றது, அதுக்குள்ள எல்லாமே அப்படியே குப்பை, அந்த மர கொப்பு மேல மாமரத்துல மாங்காய் எல்லாம் அழுகி அதுக்குள்ள போகவே ஒரு அருவருப்பான எல்லாமே இருக்கு. எங்களை காட்டுங்க, எங்களெல்லாம் அவ்வளவு குப்பையில் கிடக்கு. இதுக்குள்ள நிக்கிற ஒரு ஆள்கிட்ட, இதுக்கு அந்த பாதுகாவலராக நிக்கிற ஒரு ஆள்கிட்ட அவர் வந்து சொல்றாரு என்னன்னா, இதுக்குள்ள வந்து கூட 17-18 வயசு பிள்ளைகள் வந்து குடிக்குதான். அதில் போத்தெல்லாம் கிடக்கு வீடியோவில் சாருங்க. அது 10வது 17 வயசு பொம்பளை பிள்ளை ஆம்பளை பிள்ளைலாம் வந்து ட்ரக்ஸ் பாவிக்கிற இதுக்குலாம் நடக்குதான். இதை வந்து இப்படி அரசாங்கம் விட்டுருக்கு. நான் 3 மாசத்துக்கு முதல்ல வந்து வீடியோ போடக்கு இருந்த குப்பை இன்னும் அப்படியே கிடக்கு. அந்த குப்பை இன்னும் மாநகர சபையில வந்து எடுக்கல. அங்காலையும் அப்படியே தான் குப்பை கிடக்கு. இந்த இடத்தை வந்து ஏன் இப்படியே வச்சிருக்கணும்னு என்னன்னு தெரியல. சரி அரசாங்கம் தான் கவனிக்காதையும் பரவாயில்லை. பொதுமக்களாவது நிறைய கட்சிகள் இருக்கிறீங்க, ஒவ்வொரு இடம் கிளீன் பண்றேன்னு சொல்லி கொடுத்துறீங்க. அதை விட நிறைய பல்கலைக்கழக மாணவர்கள் இருக்கிறீங்க யாழ்ப்பாணத்துல. கொஞ்சம் நீங்களாவது யோசிங்க, இளைஞர்களா இருக்கிறீங்க. அப்படி ஒரு நிறைய இளைஞர் அணி இருக்குது, நிறைய சங்கங்கள் இருக்கிறீங்க, நிறைய மகளிர் அணி, ஒவ்வொரு நிறைய சங்கங்கள் இருக்கிறீங்க. நீங்க அதுல இருந்து ஒரு நிறைய தேவையில்லை. பல்கலைக்கழக மாணவர்களை இறங்கினாலே தடம் கிளீன் ஆகும். புல்லு இதெல்லாம் கூட்டி கொப்பெல்லாம் பட்டி கொஞ்சம் கிளீன் பண்ணலாம். கொஞ்சம் மனசு வைங்க. ஏன்னா முதல் மாதிரி இப்ப பல்கலைக்கழக மாணவர்கிட்ட டிவி இல்லை. கொஞ்சம் இறங்கி செய்யுங்கோ. இது எங்கிட்ட நாங்க தான் கிளீனா வச்சிருக்கணும். நாளைக்கு இந்த இடத்த போற சிங்களவன் வந்து தான் கிளீன் பண்ணி சிங்கள ரெஸ்டாரண்ட் எல்லாம் போட்டு தான் உரிமை கொண்டாடினதுக்கு பிறகு அழுது வேலை இல்லை. அதுல வந்து போராட்டம் பண்ணி வேலை இல்லை. எங்கள்கிட்ட தாங்கன்னு சொல்லி அழுது வேலை இல்லை. இப்பவே இந்த இடத்த கிளீன் பண்ணணும். அதுக்கு நிறைய விஷயம் நடக்குறதா அந்த ஐயா சொல்றாரு எங்களுக்கு. இரவுல தண்ணி அடிக்கிறாங்க, ட்ரக்ஸ் பாவிக்கிறாங்க. என்ன சொல்ற, இது ஒரு நீரடு கேவலம் கட்டுற இடமா மாறிக்கொண்டிருக்குது. தயவு செய்து யாராவது முன் வந்து இதுக்கான உதவியை செய்யுங்க. இந்த வீடியோவை தியாகி ஐயாவே சில நேரம் பார்க்கலாம். பார்த்தா கூட தயவு செய்து இதுக்கான ஏதாவது இதை செய்யுங்க. ஒரு நோமலாண்டாலும் இதுக்கான ஒரு துப்புரவு முறையை பாருங்க. இந்த அரசாங்கத்தை நம்பி வேற இல்லை. அரசாங்கம் அப்போலேருந்து இப்போ வரையும் இதை சரி செய்யறதா எனக்குன்னா தெரியல. பட் அவர் இருக்கிற செக்யூரிட்டி ஆபீஸ் கூட அதுக்குள்ள இருக்க முடியாது இல்லாம கிடக்கு. மழை வந்தா வெள்ளம்னு சொல்றாரு. அவர் அதையும் புனரமைப்பு தர சொல்லி சொல்றாரு. அவ்வளவு கஷ்டப்பட்டு சொல்றாரு. ஏன்னா அவருக்கு இதுக்குள்ள இருக்க இயலாது. அந்த அளவுக்கு ஒரு அசிங்கமான துர்நாற்றம் வீசக்கூடிய இடமாக இந்த ஆரியகுளம் இருக்குது. யாழ்ப்பாணத்துல இந்த இடத்துக்குள்ள வந்துதான் கூடுதலா தண்ணி அடிக்கணும், ரக்ஸ் பாவிக்கணும், எல்லாமே நடக்குது. அவரே அவர்கிட்ட வாயால சொல்றார். இந்த வீடியோவில் நான் அவர்கிட்ட மொத்த முழுமையா காட்டல. நான் அவர் சொன்ன எல்லாம் இந்த வீடியோல வரும். தயவுசெய்து இந்த வீடியோவை பாக்குறார்கள் இதை இன்னும் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. இது எங்கட சொத்து, நாங்க தான் பாதுகாக்கணும். இதை பற்றியான முழுமையான வீடியோஸை நாங்கள் வீடியோக்குள்ள போகலாம். அப்படி போய் பார்க்கலாம். இந்த இடம் எப்படி கிடக்குன்றதை பார்ப்போம். நாங்கள் வாங்க இப்போ நாங்கள் வீடியோக்குள்ள போவோம்.
இப்போ எங்கே போகிறோம் நாங்கள்? எங்கே போகிறோம்? ஆரிய எவ்வளோத்துக்கு போகிறோம்? கேரளம் இதாலையும் இதெல்லாம் போனால் கிட்ட வாங்க 27 கிலோமீட்டர் தூரமோ? யாழ்ப்பாணத்தில் வர வர இந்த சிக்னல்கள் கூட்டிட்டு சிக்னல் சந்திக்கல. இப்போ நாங்கள் வாரத்தில் 2-3 பார்த்துட்டோம். கொழும்பு மயம் வந்துட்டு யாழ்ப்பாணம் வர வர சரியான வாகனம். வாரம் ஓ ஆனால் இந்த பாலம் முடிஞ்சு விழுமோ தெரியா பழம் சும்மா இருக்கிறாக்கு போகலாம் போகலாம் போ இதுக்குள்ள ஹால் வைக்காதீங்க. அப்பா அங்கே போய் உங்களை வைக்கிறதுக்கு ஐயா வர நான் வந்துட்டேன். கதவெல்லாம் போட்டு வச்சிருக்கேன். வாங்க. அது ஏதோ முந்தி இருந்ததுதான், இப்போ ஒன்றும் இல்லை. இன்னும் அப்படியே தான் கிடக்கு இந்த இடம். இந்த இடத்த பராமரிக்கிற எண்ணம் இல்லை அரசாங்கத்துக்கு. பாருங்க, பராமரிக்கிற எண்ணமே இல்லை அரசாங்கத்துக்கு. கலர் அப்படியே பச்சை கலர் தான் கிடக்கு. புல்லுகள் நல்லா வளர்ந்து கிடக்கு. திருப்பியும் பாருங்க, இந்த காட்டு பத்த மாதிரி கிடக்கு. இப்படி இருந்தாலும் கூட என்ன சொல்கிறது, இதெல்லாம் நல்ல ஒரு இடம், நல்ல ஒரு வருமானம் முட்டக்கூடிய இடம். இதெல்லாம் வடிவாக சுத்தம் பண்ணி க்ளீன் பண்ணி அது ஒரு என்ன சொல்கிறது, வெளிநாட்டுக்காரர் ஈர்க்கிற மாதிரி ஒரு சிஸ்டம் செஞ்சால் சத்தியமாகவே வந்து இந்த இடத்துக்கிட்டே ஒரு கூட்டம் பெறும். முந்தி வந்தது தான். இப்போ பாருங்க எப்படி விட்டுருக்கணும்ண்டு. இதேன்னு விட்டுருக்கணும்னு எனக்கு என்ன தெரியலை. இப்படியே காடு பத்தையும் குப்பையுமா கிடக்கு. அதில் போட் அதை அப்போ அந்த காலத்துலேருந்து அப்படியே கிடக்கு கவுண்டு போய். இது ஒரு குப்பை தொட்டியோட கிடக்கு. இதுக்கு முதல் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். என்னோட சேனலில் கீழே பார்த்தீங்கன்னா தெரியும். 3 மாதத்துக்கு முதல் போட்டான் வீடியோ உண்டு. அந்த வீடியோவில் அப்படியே அந்த குப்பை இன்னும் கிடக்கு. இப்படியே விட்டுட்டு இருந்தாலும் என்ன நிலைமை, நாட்டு நிலைமை, நாட்டை விட யாழ்ப்பாணத்தில் நிலைமை என்னவா இருக்கும். எங்களோட ஆரிய சக்கரவர்த்தி கட்டினா குளம். இது கிட்டத்தட்ட 3 கோடி ரூபா செலவழிச்சு திருப்பி புனரமைச்சது. தியாகியோட நிதி உதவியில் மணிவண்ணன் அவர்கள் மேஜராக இருக்கேக்கல. நான் அந்த வீடியோ போட்டிருக்கிறேன். நாங்கள் சேனலில் போய் பாருங்க ஆரிய குளத்தை பற்றி. அப்படி போட்டினாங்களா அதில் அவர் மணிவண்ணன் கொடுத்த பேட்டி எல்லாமே இருக்குது. அதில் போய் பாருங்க அவர் சொன்னதெல்லாம். இப்போ அப்படி இந்த இது இன்னுமே அதை நாங்கள் வீடியோ போட்டே இப்போ கிட்டத்தட்ட 3 மாதம் ஆச்சு. ஒரு 4-5 யூடியூப்பர் மாதிரி போட்டிருக்கேன். என்னோட பெரிய பெரிய ஜீனியஸ் மாதிரிலாம் போட்டிருக்கேன். இன்னுமே தான் கவனிக்கலை. இது ஒரு பழிவாங்கல் முயற்சியாக தான் தெரியுது. முதல்ல அந்த வீடியோவில் அப்படித்தான் போட்டேன். நான் இதை கவனிக்கக்கூடாதுன்ற அளவில் விட்டுருக்கேனாம்மா. ஏன்னா எங்களோட தமிழ் மன்னர்கள்ட ஒரு சொத்து, தமிழர்கள்ட ஒரு சொத்து. என்ன இதெல்லாம் குப்பை எல்லாம் என்ன சொல்கிறது, இப்போ ஒரு வேறு ஒரு இடமாக போச்சு. தண்ணி அடிக்கிறதும் பியர் அடிக்கிறதும் அப்படியான இடமாக தான் இருக்குது. இதை தயவு செய்து எங்களுடைய உறவுகள்லாம் இதுக்கான நெருக்கடியை கொடுத்து அரசாங்கத்துக்கு இதே நிறுத்த வைக்கணும். அரசாங்கத்தை பேசி பேசி ஒன்றும் செய்யலாது. இந்த அரசாங்கம் இன்னும் தமிழாக்களை எங்கடா தமிழாக்கள்கிட்ட இதெல்லாம் இப்போ ஒன்றுமே இல்லாத இடத்த அழகுபடுத்தி சுற்றுலா மையமாக்கினோம். ஆனால் சுற்றுலா மையமாக இருக்க வேண்டிய இடத்தையும் இப்படி வச்சுருக்கிறோம்னு தெரியலை. இதெல்லாம் புல் ஒன்றும் பட்டியலை. அப்போ இவ்வளோ கட்டி செலவழிச்சது எல்லாமே காசு ஆட்டியிருந்தாலும் காசு அணியாக இருந்தான்.
அதுதானே பியர் டின்னும் பியர் டின்னுகளும் போத்தல்களும் இது வேறு அந்த காலத்தில் எத்தனையோ கோடி ரூபா செலவழிச்சு செஞ்ச வாத்து இது செய்யப்படலை அப்படியே இருக்கு போட் அதாவது சின்ன பிள்ளைகள் போட்டிங் போகிற போட் அது அப்படியே டாக்கு குப்பையெல்லாம் கிடக்கு செக்யூரிட்டி கார்டு இருக்கிறத நான் இது நடக்கிற மாதிரி தெரியல இங்கே எதிர்த்த செக்யூரிட்டி தான் அதானே ஆனால் இது இப்படியே கிடக்கு அப்புறம் உங்களுக்கு பிரச்சனையா அப்போ இப்போ நீங்கள் அரசாங்கத்துக்கு சொல்லி இருக்கிறீங்களா இந்த மாதிரி நான் வந்து இந்த மாதமா நான் கோம்பை மேனேஜரும் வீட செய்கிறேன் நான் செக்யூரிட்டி வேலைக்கு நைட்டுக்கு பகல் வேலையும் நாங்கள் செய்கிறோம் இரவு வேலையும் நாங்கள் செய்கிறேன் இப்போ என்னை விட கொம்பனி மாடிச்சு அப்போ அதோட இஞ்ச கொண்டு ஆக்கள் இல்லைன்னு இஞ்ச கொண்டு போட்டு இந்த மாதிரி தான் இப்போ ஒழுங்காக ஒன்றுமே சூப்பராக இல்லை இதுக்குள்ள ஆக்கள் வாரதும் இல்லை ஏன்னா இப்போ சும்மா கொஞ்சம் பேர் வாங்க வந்து போவாங்க காதலிக்கிற ஆக்கள் தண்ணி அடிக்கிற ஆக்கள் கூட வேணும் மிஸ் நான் அந்த நேற்று போய் பேசினேன் இதுவரை குடிக்காதீங்க இதுவரை பொம்பளை ஆம்பளை எத்தனை வயசு ஒரு 11 வயசு கையை பிடிச்சு கொண்டு போகுது பேசுறாரு பேசினாலும் என்ன நீ என்னத்துக்கு பேசுற என்னத்துக்கு பேசுறீங்கன்னு என்னோட சண்டை பிடிக்கிறாங்க நான் நாங்களும் மேலும் பேரைக்கிட்டேன் நானும் கல்யாணம் கட்டிச்சேன் கல்யாணம் கட்டி நானும் ஒரு விதத்தை நாங்கள் கல்யாணம் செய்து உருண்டா நானும் இருக்கிறோம் நாங்கள் சொந்தம் வந்து சரவன் இந்த இந்த இது வந்து 3 மாதத்துக்கு மேலே நாங்கள் அந்த வீடியோ போட்டு நாங்கள் அங்கே மணிவண்ணன் அவரெல்லாம் பேட்டி எடுத்து தியாகி ஐயா எல்லாம் பேட்டி எடுத்து அவையெல்லாம் சொல்லி 3 கோடி ரூபா செலவழித்து செஞ்சதுண்டு அப்படி செஞ்சு நாங்கள் பேசி வீடியோ போட்டு நாங்கள் இதை கவனிங்கன்னு சொல்லி 4-5 பேர் வீடியோ போட்டும் இன்னும் அதை செய்யலை அந்த வீட்டுக்காக ஒவ்வொரு புதிய பொண்ணத்தில் வந்து அவளை கூட்டு கொண்டு குப்பையெல்லாம் கூட்டி கொண்டு போய் அந்த வீட்டை இதெல்லாம் கூட்டுறவோ இல்லை இது அவட வீடு இங்கே வாங்க இந்த அக்கா சொன்னாரு பார்த்தேன் இப்போ இங்கே விட அங்கே எல்லாம் வீடு டக்கு அவையவே கொஞ்சம் அது வந்து இது அவை அங்கால கிளீன் பண்ணினா இங்க அதுதான் பியர் போத்தல் எல்லாம் கூட கிடக்கு நேற்றுக்கு நான் பேசினேன் பேசி இப்படி வரைக்கும் இப்ப ஃபேமிலியா வரங்களோட வர மாட்டேன் சின்ன பிள்ளைய கூட்டிக் கொண்டு கல்யாணம் கட்டினானே கல்யாணம் கட்டாட்டிக்கு இது வரையா 5 மணிக்கு பிறகு ஒரு தரம் வேணாம் நீங்க உங்க இந்த வீடு தான் அந்த ஊர் மஞ்சத்துக்கு வர கலக்கு விலகுங்க இது அங்காளி வீட்டுட பின்பக்கங்களாக்கம் என்ன அது கொஞ்சம் கிளீனா கிடக்கு ஓ அது பார்க்க தெரியுது கொஞ்சம் கிளீனா கிடக்கு ஓ நீட்டோ இது கொஞ்சம் க்ளீன் பண்ணி வச்சிருக்கிறா ஓ இது கொஞ்சம் இந்த இடம் கொஞ்சம் பரவாயில்லை ஓ இந்த இந்த சைட் அப்போ அங்கே அருவருப்பா கிடக்கு வரவே இல்லை அங்கால போயில அந்த அருவருப்பா கிடக்கு இது இப்போ கிட்டத்தட்ட இப்போ மாநகர சபை பொருட்படுத்தாலே ஒரு நாளில் ஹானம் க்ளீன் பண்ணி முடிக்கிறதுக்கு என்ன
அவையும் பொறுப்பு இல்லாம ஓ இதாலெல்லாம் டெங்கு வர்றதுக்கான காரணம் நிறைய கிடக்கு. இப்போ இதில் அங்கே தண்ணி நிற்கிது. ஓ இப்போ அரசாங்கம் தான் செய்யணும் மட்டும் இல்லை. இப்போ நான் அவை செய்ய தயங்குற நேரத்தில் நிறைய பல்கலைக்கழக மாணவர் இருக்கிறோம். ஓ இப்போ ஒவ்வொரு கட்சிக்காரர் இருக்கிறீங்க, ஒவ்வொரு என்ன பல்கலைக்கழக மாணவர்கள் இளைஞர் அணி என்று ஒவ்வொரு இருக்கிறீங்க தானே இந்த வீடு. ஓ அதுதான் இங்கே பாருங்க, எல்லாம் எவ்வளோ கொசுமைக்குது. ஓ அது சரி. அவங்க வருவாங்க, நீங்க என்ன சப்போர்ட் இருக்கிறீங்க அப்படி இப்படி வாயில வந்தப்ப குடிக்காதீங்கன்னு சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. கஞ்சி கொஞ்சம் காதல் இருந்தா சும்மா அந்த மாதிரி இருக்கும். ஐயோ போத்துல பார்க்க சிரிப்பு வரும். சிரிப்பு பெருமாக காட்டின முழுக்க பியர் போத்தல சாராய போத்தல நங்கடாக்கு. நேற்றுக்கு ஞாயிற்றுக்கிழமை தானே. ஓ நேற்றுக்கு நல்ல தொங்கல நின்றாங்க. நேற்றுக்கு நான் பார்த்தேன். என்ன பண்ணிட்டு ஒரு சிக்கலா தான் இருக்கு. இது மாதிரி ஒன்றும் செய்ய தேவையில்லை. நீங்க குடிக்கிறோம்னா உங்களை வீட்டு வரைய போய் அது சரியோ இதை இந்த மாதிரி பொது இடத்துல குடிக்கல போட்டுட்டு போயிடுங்க. அதுதான் ஓ அதுதான் கொஞ்சம் கொஞ்சம் சுப்பராக்கலாம். ஓ அதுதான் கொஞ்சம் கொஞ்சமோ உடைஞ்சு போட்டு பழைய பாலம் கடைகளை வருவோம். அந்த கடைகள் வந்துறாங்க. இந்த குப்பை ஏன் இந்த குப்பை 3 மாசம் நாங்க வந்து வீடியோ கேட்க இந்த குப்பை அப்படியே தான் கிடந்தது. அது அப்படியே தான் கிடக்கு. அதுதான் நீங்க உங்களோட வேலையை செய்யறீங்க, கிளீன் பண்ற பொறுப்பும் கூட இல்ல. ஆனா 3 கோடி ரூபாய் செலவழிச்சு செஞ்ச ஹாஸ்ல அவரே அன்றைக்கு நாங்க போயிட்டு இருக்க சொல்றாரு, இனி எந்த கட்சியோ எந்த சபையை ஆட்சி அமைச்சாலும் தன்னிட்ட இதுக்கு உதவிக்கு வராதேங்க. ஏன்னா காசு கொடுத்து அவருக்கும் மனசுனவும் தான் இப்படி இருக்கேங்க அது சொல்லி போட உதவி செய்ய மாட்டேன். நீங்கள் எதுக்கு ஐயா காவல்? நீங்கள் இது இந்த வந்து இந்த அது இருந்து பகலுக்கு நான் மாட்டேன். இங்க வந்து பகலுக்கு நான் நிக்கிறேன். எனக்கு வீட்டுல வேலை எனக்கு வேலை இருக்கு. சாப்பிடுவோம் இந்த மாதிரியா நடந்துக்கும். இடம் அந்த மாதிரி இருக்கிறதால படிக்கிற வயசுல இந்த இடம் லவ் மற்றது அவங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி இடத்துக்கு ஆக்கள் இல்லையாண்டு. என்னன்னு கேட்டா நீங்க எனக்கு உண்டு இருக்கு பக்கத்துல படிக்கிற பிள்ளைங்க தான் இப்போ சில பேருக்கு டைமு கும்பிடுமா 2 பேர் 2 பேர் வந்தால் 4 கோயில் வருவாங்க. 2 வந்துட்டு அது லவ் பண்ணி சொல்ல முடியாது. சும்மா இதுதான் நாங்களுக்கு இல்லை சும்மா கையை கொண்டு போய் ஆக்கள் பார்க்க சொன்னால் நேராக போய் உங்கள் அம்மா அப்பாக்கள் இருக்கு. நீங்க என்ன குடிக்கிறீங்க? அதுதான் சொல்றேன். நான் தான் பேசி இருப்பேன். உங்களுக்கு இது வரை என்னத்துக்கு ஆளும் பொண்ணுமா வாங்க உங்க வீடு படி இதுல அந்த பஸ் கொடுக்க போய் இருந்து கலைச்சிட்டு போலாம். இதுகளுக்கு வேற தேவையில்லை. நீங்க அந்த பழகையை ஒருக்கா சீர் செய்ய போறோம். நீங்க என்னோட அந்த நாங்க இப்ப பாதை இருக்குதானே அதே மிக பூட்டி போட்டு அதுல ஒரு குப்பை தான் இருக்கு.
அப்போ அதுல எல்லாம் நான் என்ன செய்யணும் ஒப்பில எத்தனை சாமான் கிடக்கு குப்பை இருக்கிறத நீங்க போடணும். இல்லை இந்த பொட்டி இருக்குதானே அங்க அந்த பொட்டியில் அந்த பொட்டியும் இந்த அதுவும் கிடக்கு கிடக்கு பார்த்துட்டு அந்த கொப்பில இருக்குண்ட காணா போனா காணா. நல்லூரை தலைநகராக கொண்ட யாழ்ப்பாண ராசதானியின் நகரை அழகுபடுத்தும் முக்கிய மரபுரிமை சின்னங்களில் ஒன்றாக ஆரியகுளம் காணப்படுகிறது. இப்பெயர் யாழ்ப்பாண ராசதானியின் ஆட்சி புரிந்த ஆரிய சக்கரவர்த்திகளை நினைவுபடுத்தி தோன்றிய பெயராகும். 13ஆம் நூற்றாண்டில் தமிழகத்தில் இருந்து இலங்கை மீது படையெடுப்புகளை மேற்கொண்ட பாண்டிய படைத்தளபதிகளே ஆரிய சக்கரவர்த்திகள் என்ற பட்டப்பெயரை பெற்றிருந்தார்கள். இவர்களை சிங்கள வரலாறு இலக்கியங்களில் ஒன்றான சூலவம்சம் தமிழ் படைத்தளபதிகள் என கூறுகிறது. இவர்களே 13ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் யாழ்ப்பாண ராசதானியை தோற்றுவித்தனர். இதனால் இவ்வரசை தமிழ் சிங்கள பாலி வரலாற்று இலக்கியங்கள் ஆரிய சக்கரவர்த்திகள் அரசு என கூறுகின்றன. 14ஆம் நூற்றாண்டில் எழுந்த ராஜவலி என்ற சிங்கள இலக்கியமும் அதன் சமகாலத்தில் இலங்கை தீவில் இருந்த அரசுகளில் ஆரிய சக்கரவர்த்திகள் அரசே படைப்பலத்திலும் பொருளாதார பலத்திலும் மேலோங்கி இருந்ததாக கூறுகின்றனர். இது பாருங்க, ஆரிய சக்கரவர்த்திகள் தமிழத்தை வரலாறு சொல்ற ஒரு இடம் இது. இதில் இப்போ சேதுவை ஒரு மங்கள மொழியாக பயன்படுத்தினார்கள். ஆரிய சக்கரவர்த்திகள் நாட்டில் வாழ்ந்த அவர்கள் நினைவுபடுத்தும் பல இடங்களின் பெயர்கள் காணப்படுகின்றன. அவற்றுள் யாழ்ப்பாணத்தில் உள்ள ஆரியகுளம் என்ற பெயரும் காணப்படுகிறது. இப்பெயரில் ஒற்றுமையானது யாழ்ப்பாண ஆரியகுளம் ஆரிய சக்கரவர்த்திகளின் ஆட்சியில் தோன்றியது என்பதற்கான சான்றாகும். இப்படிப்பட்ட ஒரு என்ன சொல்றது, இப்படிப்பட்ட ஒரு உங்களோட மரபுரிமை சொத்தைத்தான் இப்படி இப்போ விட்டுருக்குறான். 11 வயசு தான் பொட்டைக்கும் 11 வயசு தான் குங்குளமாயிட்டான். ஒரு மாற்றவும் அப்ப அந்த தூளை என்ன செய்தால் அந்த புட்டை தூளை எடுத்து கசைக்கு போட்டுங்க பூத்துட்டு வச்சு கசைக்கு போட்டு வாய்க்க போட்டுட்டு நீங்க இதெல்லாம் வீடியோ எடுக்கணும். வீடியோ ஆத்தோட மொத்தம் போன் இல்லைன்னா எடுத்து நான் வந்து சோறாக மாதிரி குடிக்க போட்டு முங்கி போடுங்குது. அந்த பிள்ளைக்கு காட் பட்டம் வந்து செத்தா இந்த இடத்துல பொம்பளை பிள்ளையா பொம்பளை பிள்ளை எடுத்து கசைக்கு பிள்ளை சொல்லுதா கொடுக்குதா. இந்த கடலுக்கு நான் அந்த பிள்ளை எனக்கு தெரியாது. இதுக்கு நான் ஒரு பொண்ணும் ஒரு ஆளும் தூக்கு தண்ணினேன் தண்ணிக்கு இதுக்குள்ளேயோ அது நடந்து ஒரு முக்கால்வாசி நேரம் இருக்கு. 4 வருஷம் கிடையாது. அப்ப நான் இருக்க சொன்னேன், இது இருக்க ஒரு பொம்பளையும் இருக்கக்கூடாது. வீட்டு பிரச்சனை எல்லா பிரச்சனையும் பிரச்சனை இல்லை. பாதுகாவலுக்கு நிக்கிறாங்க தானே பொறுப்பு கொடுக்கும். கட்டுகளை வந்தா இந்த கட்டுகள் எல்லாம் தண்ணிக்கெல்லாம் இந்த கட்டுகளை இது அடுத்த வயசு தானே. நான் நினைச்சா செய்வேன், என்னாலே முடியும். எங்களுக்கு இப்ப வைக்க செஞ்சுட்டு போயிருக்கேன். நாங்கள் செக்யூரிட்டி வேலைக்கு வந்தாங்க. பெண் நாளைக்கு ஆக வச்சுடுவாங்க. வேலைக்கு விட்டுடு இந்த வேலைக்கு விட்டுடு. ஆனா இது உண்மையா நிறைய டீம் இருக்கு. ஒவ்வொரு இளைஞர் அணி இருக்கு, ஒவ்வொரு மகளிர் அணி டீம் இருக்கு. தாங்கள் அதை சேர ஒவ்வொரு இந்த சும்மா வந்து நிறுத்து ஒரு 10 படியங்கள் சேர்ந்துறாங்கன்னா இவ்வளவு வேலையை முடியும். ஒரு 4 மணி முடிக்கலாம். இந்த ஏரியாவுக்கு இருக்கிறாங்க பல பேர். பொம்பளை வந்து இந்த புடுற புடுங்கி காட்டுங்க பாப்போம். ஆம்பளை இருந்தா அருவருப்பா அங்கே போகவே அருவருப்பா கிடக்கு. இது மண்ணில தானே அந்த இதுக்கு மேலான இருக்கு. அப்படியே வலிச்செடுக்க அந்த நாளே செய்யும் அந்த 5 சொன்னா ஏன் இந்த 5 வீட்டுக்காரரும் 5 இதுல நான் நினைக்கிறவங்க 5 வீடு இருக்கேன். 5 வீட்டுக்காரன் சேர்ந்தாலே
ஒரு ஏதாவது க்ளீன் பண்ணலாம் அந்த கடைக்காரெல்லாம் சேர்ந்து நாங்கள் செய்வோம் சும்மா நோமலா குப்பையெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணாலே காணும் அந்த குப்பையும் பட்டி போட்டு நல்ல மாதிரி அடிச்சு காயை போட்டு இடிச்சு விட்டாங்கண்டா ஓ இந்த சொப்பு பேக்குகள் கண்ட சொப்பு பேக்கு போட்டு எல்லாம் இதெல்லாம் அப்பாவில் இருந்தா அப்படியே கிடக்கு நாங்கள் வந்து நாங்கள் 3 மாசம் அங்கெல்லாம் பண்ணல போய் நொண்டுதான்டா இதுல ஒரு போட்டோட அந்த இல்லைங்க அது இது அந்த ஒரு தேரா மாதிரி ஒரு சில் ஓட்டோண்டு இருந்தது இதுல நாங்கள் போன 3 மாசத்துக்கு மேல் வரைக்கும் நீங்க அப்ப இல்லைன்னு நினைக்கிறேன் நீங்க எப்ப வந்தீங்க 3 மாசத்துக்கு மேல் நாங்கள் ஏறி மிதிச்சு நாங்கள் திருத்தி போட்டு டிக்கெட் மாதிரி பயத்தில் வர மாட்டாங்களே இது கண்ட பாடு நாங்கள் அப்படி இருந்தால் வைக்கும் ஒரு சந்தோஷம் பெருமில்ல வயசு போல வேன்லேருந்து சுண்டல்லேருந்து எல்லாம் நிற்கும் சனம் நிற்கும் நீங்கள் உங்களுக்கு ஒரு பிரியோசனம் வேறு காய்ச்சி காய்ச்சி பொழுது போகும் உங்களுக்கு வந்து ஆக்கிரத்தில் வந்து சின்ன பிள்ளைகளை விளையாடி கொண்டு பொழுது போக்க பார்க்க போடும் இது இதுக்கு ஜீரக இருந்த மாதிரி நித்திர தான் தூங்கும் என்ன நித்திர தான் தூங்கும் நினைக்கிறேன் ஓடியா இருந்தாலும் பாடுக்கள் அதுக்கு போடும் சரி அதான் பாப்பா சரி இந்த வீடியோ பார்த்தாரண்டா சரி மனமிறங்கி ஏதாவது செய்யட்டும்